Hi, hello, வணக்கம். Welcome back to my channel. This is Divya. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மீஷோவோட ஆர்கன்சா குர்தீஸ் அண்ட் காட்டன் குர்தீஸ். இது வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்துச்சு இல்லையா இடையில ஆர்கன்சா குர்தீஸ்ன்றது. இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்கா தான் இருக்கு. நம்ம மீஷோல எப்படி லான்ச் பண்ணிருக்காங்க, அதோட குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு நான் ஏற்கனவே வாங்கி அதோட குவாலிட்டிலாம் எனக்கு ஓரளவுக்கு 2-3 வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லைன்னு சொல்லிட்டு நான் ரிட்டர்ன் போட்டு திரும்ப ரீஆர்டர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆர்கன்ஸா கிடையாது. 3 ஆர்கன்ஸா குர்த்தி அண்டு காட்டன் ஸ்லப் காட்டன்னு ஒரு பிராண்ட் வந்து இருக்குது. அதாவது காட்டன்லேயே எப்படின்னா ஒரு 50% காட்டன் அண்ட் பேப்பர் காட்டன் சொல்லுவாங்க இல்லையா, சாரியில் பேப்பர் காட்டனாக இருக்கும் ஆனால் சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு 2 குர்த்தி இது வந்து மிக்ஸ் ஆகி நான் வந்து கலந்து வாங்கியிருக்கேன். ஏன்னா அதோட ரிசீவ் ஆனதுக்கப்புறம் அதோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்தது. ஆர்கன்ஸாவை விட இந்த ஸ்லப் காட்டன் குர்த்தின்றது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, நீங்கள் இப்போ தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற குர்த்திஸ் எல்லாமே அண்டர் 400 தான். ஏன்னா நான் வந்து போன லாஸ்ட் மந்தில் ஆஃபரில் வாங்கினது. இப்போயும் ஆஃபர் போயிட்டுருக்கு. August 2லேருந்து August 4 வரைக்கும். இன்றைக்கி நான் வீடியோ போடுற அன்னைக்கு வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சர்ச் பண்ணி இன்றைக்கே கூட நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு குர்த்தி பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ரெட் கலர் குர்த்தி. இதுதான் வந்து அந்த ஸ்லப் காட்டன் சொன்னோம் இல்லையா, அந்த குர்த்தி. ஆனால் இந்த டக்குன்னு பிக்சரில் பார்க்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்கன்ஸான்னு தான் நான் நினச்சேன். ஏன்னா எல்லா ஆர்கன்ஸாலையும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஃப்ரண்ட்டில் இந்த டிசைன் இருந்தது, பஃப் ஸ்லீவ் இருந்தது அண்ட் எல்போ மாதிரி இருந்தது. இது எல்போ ஸ்லீவில் கொஞ்சம் இந்த அளவுக்கு 3-4 மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து இந்த 5 குர்த்தியில் இந்த பேட்டர்ன் உள்ள 2 குர்த்தி தான் ரொம்ப 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 கம்ஃபர்டபுள் அண்ட் சூப்பரான குர்த்தின்னு சொல்லுவேன். ஆர்கன்ஸாவை விட ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறமும் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். எல்லாத்துலேயுமே வந்து ஃபிட்டிங் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா கரெக்டாக இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப லூஸாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப டைட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. எப்போதுமே எம் சைஸாக நான் ஆர்டர் பண்ணுவேன். எம் சைஸ் கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். இந்த வாட்டி என்னமோ எல்லாமே டைட்டாக இருக்கிற மாதிரியே இருந்தது. சரி பார்க்கலாம், வெயிட் லாஸ் பண்ணி வேணால் போட்டு பார்க்கலான்னு நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இந்த குர்த்தியோட கலர் பார்த்திங்கன்னா ரெட்டுன்னு தான் இமேஜில் இருந்தது. பட் எனக்கு கிட்டக்க பார்க்கும்போது ஒரு பீச் பிங்கோட ரெட்டு ஆட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. டிசைன் வைஸ் சூப்பராக இருக்குது, கிளாத் வைஸும் சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து நான் பேர் பண்ண லெகிங்ஸ் பார்த்திங்கன்னா கேப்ரி லெகிங்ஸ், அதுதான் பர்ஃபெக்டாக மேட்சாக இருந்தது. ஸோ கேப்ரி லெகிங்ஸோட ரிவ்யூ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். அதுதான் வந்து பர்ஃபெக்ட் மேட்சாக இருந்துச்சு இந்த குர்த்திக்கு. இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 367. நான் வந்து 336 வாங்கினேன் ஆஃபரில். அண்ட் இதோட சைஸ் வந்து எம். நெக்ஸ்ட்டு இதே பேட்டர்னில் வந்து பர்பிள் கலரில் வாங்கினேன். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ரொம்ப ட்ரெண்டிங்காக போனப்போ இந்த இமேஜஸ்லாம் நான் பார்க்கல. ரீசெண்டாக தான் எனக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்தது. சரி ஆர்டர் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் ஆர்டர் பண்ணேன். ரெண்டுமே சூப்பராக இருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் டிசைனில் இந்த ரவுண்டாக இருந்தது. இது ஆனால் வரும்போது இது கொஞ்சம் கட் பண்ணி இருந்தது. அப்புறம் நான் டெய்லர்கிட்ட போய் ஸ்டிச் பண்ணிட்டு வந்தேன். இதுவும் பார்த்திங்கன்னா 3-4 மாதிரி தான் கொஞ்சம் இருக்குது. அதாவது எல்போ இல்லாமல் இந்த இடம் வரைக்கும் இருக்கும். 3-4 மாதிரி வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. எல்லாமே ஓவர் ஃபிட்டுன்னு தான் சொல்லணும். இந்த குர்த்தி பார்த்திங்கன்னா ஆக்சுவல் ப்ரைஸ் 369 இருந்தது. 69 இருந்தது. நான் வந்து 337 வாங்கினேன். 337 ஒர்த்தா அப்படின்னு கேட்டால், ஏன் 369 இது ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்து. ஏன்னா அந்த மாதிரி வியர் பண்ணும்போது அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. ஏன்னா இது வந்து பேப்பர் காட்டன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இதை வந்து தொட்டு பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் இருக்குது. சாஃப்டாகவும் இருக்குது, அதே நேரத்தில் வந்து ஒரு ஆர்கன்ஸா கிளாத் மாதிரி தான். இந்த ஆர்கன்ஸா கிளாத் போடும்போது அப்படியே அயன் பண்ணி அப்படியே போடுவோம் இல்லை, அப்படியே ஃபிட்டாக கசங்காமல் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆனிச்சு. அண்ட் இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா இமேஜஸில் கொஞ்சம் டார்க்காக இருந்த மாதிரி இருந்தது. நேரில் பார்க்கும்போது லைட்டாக இருக்குது. நான் அதனால தான் இந்த வாட்டி லைட்டிங்கில் எடுக்காமல் வெளியில் வந்து அவுட் சைடில் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்றதுனால வெளியில் தான் எடுத்தேன். இந்த 2 குர்த்திலையுமே எஸ்லேருந்து XXL வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆர்கன்ஸா குர்த்தி பார்க்கலாம். இது நிறைய பேர் வந்து போட்டாங்க ரிவ்யூவில். இது வந்து நான் வாங்கினதுக்கு முக்கிய காரணம் இதோட கலர் ஸ்கை ப்ளூ கலரில் வந்து நல்லாயிருக்கு அப்படின்ட்டு அண்ட் பஃப் ஸ்லீவ். பட் ஆனால் இது உண்மையிலே வந்து எனக்கு வந்து இதுதான் நான் ஃபஸ்ட்டு ரிட்டர்ன் போட்டது. ஏன்னா வரும்போது பார்த்திங்கன்னா எப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் கிராஸாக, நமக்கு சில குர்த்திஸ் வியர் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கிராஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே அப்படியே திருப்பி போட்ட மாதிரி கொஞ்சம் நகர்ந்த மாதிரி இருக்கும். இந்த ஃப்ரண்ட் டிசைனே பார்த்திங்கன்னா வியர் பண்ணதுக்கப்புறம் இங்கே எல்லாமே இங்கே இருக்கும். அதேமாரி ஹிப்பு கிட்ட இந்த ஓப்பன் வந்து
ஃப்ரண்ட்டில் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி இருக்கும். இங்கே உள்ளது வந்து கொஞ்சம் முன்னாடி வந்துருக்கும். அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது. ஃபிட்டிங் சரியில்லை. ஸோ அதனால வந்து எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருந்தது. ஏன்னா இந்த கலர் நான் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணது. மற்றபடி இந்த டிசைன்லாம் நல்லாயிருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் கொடுத்துருக்குற இந்த லைனிங் கிளாத் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஏன்னா இதோட இன்னர் வந்து மேக்ஸிமம் லைட் கலர் மட்டும்தான் போடுற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஒன்று ஸ்கை ப்ளூ கலர் போடலாம், இல்லை லைட் பிங்க் கலர் போடலாம், சாண்டில் ஒயிட் அந்த மாதிரி மட்டும்தான் போடலாம். அதுவும் மற்றது போட்டாலும் ஸ்கை ப்ளூ போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அப்படியே நம்மளோட அந்த கலர் தெரிகிற மாதிரியான ஒரு ஃபீல் ஆனிச்சு இந்த குர்த்தியில். மற்றபடி வேறு ஒன்றும் அந்த ஃபிட்டிங் தான் கொஞ்சம் அவ்வளோதான். ஏன்னா அந்த குர்த்தியோட இந்த குர்த்தியை விட அந்த குர்த்தி பெஸ்ட்டுன்னு நான் சொன்னதுக்கு ரீசனும் அதுதான். இந்த ஆர்கன்ஸா குர்த்தியாக இருந்தாலும் இதில் கொஞ்சம் ஃபிட்டிங் சரியில்லை தான். ஸோ இதில் குட்டி குட்டியாக இந்த சம்கி ஒர்க் மாதிரி சில்வரில் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நல்லா இருக்குது. லைனிங் இன்னும் கொஞ்சம் திக்காக கொடுத்துருக்கலாம், ரொம்ப தின்னாக இருக்குது. அவ்வளோதான். இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 357. நான் 325க்கு வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த குர்த்தி பார்த்திங்கன்னா எனக்கு வாங்குகிற ஐடியா ஃபஸ்ட்டு இல்லை. அதுக்கப்புறம் நான் எதுக்கு வாங்கினேன்னா இதோட டிசைனுக்காக. அதாவது இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இந்த பிரெஸ்ட் சைஸ்லேருந்து தான் வந்து இன்னரே ஸ்டார்ட் ஆகுது. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நெட் கிளாத் மாதிரி தான் இருக்குது. நல்லா தெரியுது. கொஞ்சம் நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. இருந்தாலும் நம்ம வந்து துப்பட்டா போட்டு மேட்ச் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம். எல்போ ஸ்லீவ் தான். இதுவும் கொஞ்சம் ஃபிட்டிங் வந்து பர்ஃபெக்டாக நமக்கு வந்து டெய்லர்கிட்ட கொடுத்து தைக்கிறோம் இல்லையா, அப்படி ஸ்ட்ரக்சராக அந்த மாதிரி இந்த மூணுமே இல்லை. இந்த ஆர்கன்ஸா குர்த்தி மூணுமே அந்த மாதிரி இல்லை. பட் அந்த கிளாத்து நல்லாயிருக்கு. ஆர்கன்ஸா கிளாத் வந்து நல்லாயிருக்கு. அப்படியே ஷைனிங்காக தான் இருக்குது. இதுக்கு வந்து ஒயிட் லெகிங்ஸும் ஒயிட் துப்பட்டாவும் பேர் பண்ணி கூட சூப்பராக இருக்கும். ஆக்சுவல் ப்ரைஸாக 400 டச் ஆணுச்சு. பட் எனக்கு ஆஃபரில் நான் வாங்கினதுனால 357க்கு நான் வாங்கிட்டேன். ஸோ இதுலேயும் வந்து எக்ஸ்எஸ்லேருந்து XXL வரைக்கும் இருக்குது. லாஸ்ட் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண குர்த்தி. ஏன்னா இதோட கலர் நல்ல ஒரு பேபி பிங்கான கலர். வீட்டுக்குள்ளே இந்த லைட்டிங்கில் வந்து இது நல்லாயிருக்கு. வெளியில் பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதில் இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுலாம் தெரியல அந்த லைனிங். பட் வெளியில் வியர் பண்ணி பார்க்கும்போது நல்லாவே தெரிஞ்சுது. அதனால தான் இதுக்கும் சொல்கிறேன். இதுக்கும் லைனிங் வந்து இதே கலரில் போட்டால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடி வீடியோ எடுக்கும்போது கூட இதே பிங்க் கலரில் தான் இன்னர் போட்டிருப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நமக்கு இன்னர் வந்து அப்படியே எடுத்து காமிக்கிற மாதிரி ரொம்ப லைனிங்கோட கிளாத் வந்து ரொம்ப இதாக இருக்குது. அது என்ன கிளாத்துன்னு தெரியல, ஆனால் ரொம்ப தெரியுது டிரான்ஸ்பரண்ட்டாக. ஸோ மற்றபடி டிசைன் வைஸ் ஓகே தான். ஸ்லீவ்லாம் நல்லாயிருக்கு. அந்த ஸ்கை ப்ளூவை விட இதோட ஸ்லீவ் வந்து நல்லா இருந்துச்சு. ஃபிட்டிங்லாம் ஓகே. இங்கே வந்து ஒரு மாதிரி டைமண்ட் ஷேப்பில் இருக்கும் இல்லையா, ஹோல் மாதிரி, அந்த டிசைனும் நல்லா இருந்துச்சு. இதை வந்து நான் இங்கே வியர் பண்ணி போட்டிருந்தேன்னா சூப்பராக இருக்குன்னு தான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். நல்ல நான் வெளியில் ஷூட் பண்ணேன். ஏன்னா இங்கே வந்து பாருங்களேன், இதில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல. பட் வெளியில் வந்து இந்த கிளாத்தை இப்படி நான் பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சுது. சரி இது ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு தான் இதுக்கு இதே கலரில் இன்னர் எடுத்திருந்தேன். ஸோ இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 349ல் இருந்தது. நான் வந்து 330க்கு வாங்கினேன். எல்லாமே எம் சைஸில் தான் எடுத்திருந்தேன். ஸோ இதில் வந்து XSலேருந்து XXL வரைக்கும் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து 5 குர்த்திஸ் பார்த்துருக்கோம். என்னோட ஒப்பீனியன் படி ஆர்கன்ஸாவோட இந்த ஸ்லப் காட்டன் குர்த்தி வந்து நல்லா இருக்குது. அதுலேயும் வேறு கலர்ஸ் இருக்குது. நான் வந்து பார்த்தப்ப இந்த பர்பிளும் ரெட்டும் தான் நான் வந்து சூஸ் பண்ணேன். மற்றபடி இந்த 3 ஆர்கன்ஸாவும் பார்த்தீங்கன்னா கிளாத் வைஸ் நல்லாயிருக்கு. பட் ஃபிட்டிங், இந்த லைனிங் இதெல்லாம் கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறதுனா டிஸப்பாயிண்டட் தான். ஸோ உங்களுக்கு நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் இதை விட அந்த ஃபஸ்ட்டு 2 காமிச்சேன் இல்லையா, அது வந்து பெட்டராக இருக்குது. அவ்வளோதான். இல்லை ஆர்கன்ஸா பிடிக்கும்னா நீங்கள் அதுவும் கூட வாங்கிக்கலாம். ஓவரால் இது வந்து என்ன சொல்கிறதுனா இந்த ஹால் வந்து எனக்கு ஓகே லெவலில் தான் இருக்குது. எல்லாமே 300 350 அந்த ப்ரைஸில் தான் இருந்துச்சு இல்லையா. ஸோ அதுக்கேற்ற குவாலிட்டி தான் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஓகேன்ட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.